ஆட்கொள்ளும்படியாக தேவ பிரசனம் நமத்தில் அளவில்லாமல் ஆட்கொள்ளும்படியாக தேவாவினவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வத தெய்வத்தை நோக்கி ஆண்டவரே துதிக்கிறோம். நீர் நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. பெரியவரே துதிக்கிறோம். உன்னதரே துதிக்கிறோம். 9 மாதங்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல காத்ததுக்காக நல்ல கண்களின் மூடி தெய்வத்தை நோக்கி பார்த்து தேவாவியானவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பெரியவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா, நம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம் 2 போல். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நடந்தாலும் படுத்தாலும் ஆண்டவரே என்னை சூழ்ந்திருக்கிறீர். ஆண்டவரின் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்திருக்கிறது. தெய்வத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே நமக்கு காரியங்கள் செய்யும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது கர்த்தர் அதை அறிவார். ஹல்லேலூயா. நான் தெய்வத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய ஆவி மறைவாக எங்கே நான் போவேன், உம்முடைய அல்லவா ஆண்டவரே சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். தெய்வத்தை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தின் பிரசன்னம் எங்களுக்கு தேவை. தேவாவியானவரே உம்மை துதிக்கிறோம். சர்வவல்லவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த சேனைகளின் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாவியானவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவாவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீ பெரியவர். தேவாவியானவரே பெரியவர். ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவாவியானவரே உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் ஆண்டவரை ஜெபிப்பதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே என் நாவின் சொல் பெறுவதற்கு முன்பாகவே இது கர்த்தர் அதை அறிந்திருக்கிறாரே. உம்மை துதிக்கிறோம். தேவாவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவாவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த ஓய்வு நாளை கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் அனுசரிக்கும்படியாக, தேவ பிரசன்னம் நம்மிடத்தில் அசைவாடும்படியாக, தேவன் நம்மை சுத்திகரிக்கும்படியாக, தேவாவியானவரே எங்களை ஆட்கொள்வீராக. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்கள், எங்கள் சிந்தைகள், எங்கள் செயல்கள், எங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. நல்லங்கே ஆண்டவரே கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆவி, ஆத்மா, சரீரங்களுக்குள்ளாக தேவாவியானவரே துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை சுத்திகரிப்பீராக. தேவாவே எங்களை சுத்திகரிப்பீராக. ஓ ஹல்லேலூயா. தேவாவியானவர் அன்று எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தேவாவியானவர் ஒரு விடுதலை தேவன், அன்று ஒரு மகத்துவத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஓ மனுஷிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. துதிகள் மகிமைக்கெல்லாம் ஓ பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். யுத்தத்தில் நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவரே உம்முடைய கைகள் நடக்கிறதே, உங்கள் வலது கரம் என்னை பிடிக்கும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்க வழுவாதபடிக்கு எங்களை காத்ததான தெய்வத்தை நோக்கி ஆண்டவரே எங்களை வழுவாமல் காத்தவர். ஆண்டவர் மாம்சத்தில் படி ஆண்டவரே தாவீதின் சந்நிதியிலும் ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர்களுக்கு உயிர் தந்து பலமாய் ரூபிக்கப்பட்டதான தெய்வத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவன் ஆராதிக்கக்கூடியவர், எங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர், எங்கள் தேவன் மரணத்தை வென்றவர், பாவத்தை அறியாதவர், அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மனுஷர்கள் மத்தியிலே உம்முடைய வாசஸ்தலம் உள்ளது. ஓ தேவன் பரிசுத்தர். இந்த 10வது மாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைக்கும் நமக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவரை கிருபை என்றும் உள்ளது. ஓ ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றி வைக்கிறவர். ஓ ஹல்லேலூயா.
ஹalleluya தேவாவியானவரே உம்மை துதிக்க கர்த்தர் வர வேண்டியதான ஒவ்வொரு விசுவாசியை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி துரிதமாய் கர்த்தரை தோறும்படியாக எல்லா தடைகள் உடைக்கப்பட ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தேவாவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஹalleluya உம்மை துதிக்கிறோம் ஹalleluya தேவாவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஹalleluya ஹalleluya உம்மை துதிக்கிறோம் Jesus hallelujah வாருத்துய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் வல்லமையா
கட்டளை எனக்காக திறந்து வைத்தி ஒரு மனிதனும் அழைக்க முடியாத ரகபோத்தை ஆமென் ஒரு மனிதனும் அழைக்க முடியாத ரகபோத்தை எடுத்து தந்தி ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை தட்டி சொன்ன சொல்லை காப்பார் இயேசுவே ஆராதனை ஓ ஆராதனை வாக்களி கிருபைக்கு இயேசுவே ஆராதனை ஓ ஆராதனை சொன்ன சொல்லை காப்பார் இயேசுவே ஹalleluya சத்தமா ஹalleluya அவர் சொன்ன சொல்லை பைபிள் எங்கேயாச்சும் அவர் சொன்ன சொல்ல தவறு நேரம் இருக்கா 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 எதுவுமே இல்லை ஒரே வார்த்தை மட்டும் இருக்கு அது நடக்கும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஜனங்க எல்லாருமே சில ஆட்கள்லாம் இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தான் என்ன பண்றாங்க சீக்கிரமா வருவார் இன்னும் அவர் வரும்போது ராஜாவாக வருவார் ஹalleluya யூத சேனைகளோடு அதிபதியோடு ஹalleluya வானங்கள் மேல ஜெயத்தோடு நம்படுவார் வருவார் ஹalleluya பூர்வத்தில் அணைப்பட்டதை தேவன் எனக்காக சொல்லுங்க திறந்து நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த பாவங்கள் முன்னோர்கள் சேர்த்து வச்சதான சாபத்தை ஆண்டு உடைத்து நமக்கு வெற்றியை என்ன பண்ணுவார் தருவார் ஹalleluya நீங்க யோசிக்கிறீங்க உங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்துல யாருக்கு சொந்தம் பேர் எனக்கு உங்க தாத்தா சேர்த்து வச்ச சாபம்லாம் நமக்கு தான் சொந்தம் ஹalleluya அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார் பூர்வத்துல நம்ம சேர்த்து வச்ச முன்னோர்கள் சேர்த்து வச்ச எல்லா சாபத்தையும் கர்த்தர் உடைத்து ஆசீர்வாதத்தை தருப்பார் ஹalleluya நல்ல விசுவாசத்துல ஹalleluya அதே போல நீர் பாய்ச்சி என்ன பண்ணுவாரா காப்பாற்றுவார் எத்தனை பேர் வயல்ல விவசாயம் பண்ணி அனுபவம் இருக்கு இருக்கா அங்க தண்ணி இல்லைன்னா பண்ணுவீங்க மழை பெய்யல தண்ணி இல்லை என்ன பண்ணுவோம் பம்பு செட் இறக்குவோம் அப்படிதானே பம்பு செட் இறக்கும் போது ஆழத்துல தண்ணி இல்லை என்ன பண்ணுவோம் போச்சே கஷ்டப்பட்டு எல்லாம் பணம் பண்ணுச்சு அப்படிதான் உட்காந்துருப்போம் ஆயிரக்கணக்கெல்லாம் செலவு பண்ணி போர் கிடக்கும் தண்ணி என்ன பண்ணாது வரல ஆத்துலையும் வரல அப்ப என்ன பண்ணுவோம் எடுத்ததெல்லாம் ஆனா ஆண்டு சொல்லுவாரு நீர் பாய்ச்சி நீ வறண்டு போறதுக்கு முன்னாடியே உனக்கு நீர் பாய்ச்சிடுவாரு என்ன பண்ணுவாரு நம்ம பாக்கெட்ல 100 ரூபா வச்சுக்கலாம் காசு கம்மி 10 ரூபா வார்த்தைக்குமே திரும்பி 100 ரூபா பாக்கெட்ல ஃபுல்லாயிரும் ஹalleluya சொல்லுங்க விசுவாசோட சொல்லணும் என் பாக்கெட் காலி ஆகிறதுக்கு முன்பாகவே பாக்கெட்டை நிரப்புறதான தேவன் விசுவாசோட சொல்லுங்க ஆமென் திருப்பி பாட போறோம் நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிடவே மனுஷன் கைவிட்டுருவான் ஆனா தெய்வம் ஒரு போதும் பக்கத்துல சொல்லுங்க மனுஷன் கைவிடுவான் ஒருபோதும் கைவிடாத இயேசு கிறிஸ்து ஹalleluya நீ பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிடவேன் என்றார் நீ பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிடவேன் என்றார் நான் நடத்திடும் அறிகுறி தோன்றும் முன்பே வாய்க்காலை மறுபவரே நான் தோன்றினான் ஓ அறிகுறி தோன்றும் முன்பே வாய்க்காலம் மறுபவரே ஆராதனை நல்ல கம்பீரமா ஆராதனை ஓ ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே ஆராதனை நல்ல கைத்தட்டி சொல்லை காப்பாற்றும் இயேசுவே ஆராதனை சொன்னை நிறைவேற்றும் இயேசுவே ஹalleluya இந்த பாடலை பாடப்படும் துதித்திடுவேன் ஒரு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் ஒரு உள்ளத்தோடு உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் தினமும் ஜெபத்தோட்ட ஜெயிக்கிறது
41 42 ஜீசஸ் துதித்திடுவேன் இதயத்தோடு புகழ்ந்திடுமே முழு வீரத்தோடி மைனர் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு வீரத்தோடு உன்னதரே உம்மில் மகிழ்ந்து
1-7 கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் பெறுவதற்கு முன்பே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீ என் கருவை உங்களுடைய கண்கள் நம்மளை குறித்து அவர் அநாதி தீர்மானத்தில் என்ன பண்ணியிருக்கிறார் வைத்திருக்கிறார். எப்படி எழுந்து நின்று ஆண்டவர் ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தாங்கி நடந்ததான தெய்வத்தை நோக்கி ஆராதனை உமக்கே ஆனுவீனமும் உமக்கே. நல்ல தெய்வத்தை நோக்கி ஆராதனை இயேசுவே ஆனுவீனமும் உமக்கே. ஆராதனை
Not
வாழ்க்கையை கரை சேர்த்திடுவாரே, கரை சேர்த்திடுவார், கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே, என்னை கரை சேர்த்திடுவார், கலங்காதே, என்னை கரை சேர்த்திடுவார், ஓ கலங்காதே, கரை சேர்த்திடுவார், கலங்காதே, இந்த வாழ்க்கையை கரை சேர்த்திடுவார், கலங்காதே. தேவனை நோக்கி சொல்லுறே, ரெண்டு கருத்து வானத்தில் இடம் சொல்லுறே, என் வாழ்க்கையை கரை சேர்க்கிறவனே, என் வாழ்க்கையில திகழூட்டு காரியங்களை செய்கிறவன், நான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய காரியங்களை செய்பவரே, கரை சேர்த்திடுவா, நீங்க மாத்து சத்தத்தை உயர்த்தி கரை நல்ல சில ஆண்டவர் நோக்கி பார்த்துடுவே, நீ சொல்லுங்க என் வாழ்க்கையை கரை சேர்த்துக்கிறேன், என் பிள்ளைகளை கரை சேர்த்திருவி, இன்னொரு என்றுக்கு நான் கலக்காம நான் ஸ்தோத்தரிப்பேனே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா. தேவத்தை நோக்கி பார்த்தவரே, ஓ ராஜா தேவத்தை நோக்கி பார்த்தவரே, நல்ல தேவத்தை நோக்கி கரை உயர்த்துறவரே, கரை சேர்க்கிறவரே, அதோடைய கண்ணீர் எல்லாம் கரத்தில் வைத்திருக்கிறீரே, உண்மை துதைக்கிறோம் துதைக்கிறோம், ஹalleluya ஆமென் துதைக்கிறோம், ஹalleluya ஆமென் துதைக்கிறோம் ராஜா, ஓ ஹalleluya ஆமென் துதைக்கிறோம், கரை சேர்த்திடுவார், கலங்காதே, என்னை கரை சேர்த்திடுவார், கலங்காதே, நடக்க முடியல இசப்பா, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, சொல்லுவேன், நடக்க முடியல இசப்பா, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்திக் கொள்ளுங்க, நான் கடந்து வந்த பாதைகள் கடல் மீது, நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலியோ, கடந்து வந்த பாதைகள் கரடு மேடு, கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், எத்தனை அன்பு என்னே, எத்தனை வாசம் என்னே, ஓ எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் வாசம் என்னே, இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, இயேசுவா, என்ன தருவேனா, தனிமை பாரே, தகப்பனே உத்தோரே, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சொல்லுவது தனிமை இல்லவே, தனிமை பாரே, தகப்பனே தகப்பனே உத்தோரே, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. வாழ்க்கை இதுவரைக்கும் தாங்கிறது உங்களுடைய கிருபராஜா, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் நீடித்திருப்பது, நாங்கள் ஜீவிப்பது உங்களுடைய கிருபை. ஓ தேவத்தை நோக்கி பார்க்கிறவரே, ஓ ராஜா உங்களுடைய கிருபை ராஜா தேவாவிடுவே, ஓ இதற்கு ஈடு என்ன செய்வேனா, இதற்கு ஈடு தேவத்தை நோக்கி பாருங்கள், வாழ்க்கையை செய்த எல்லா நன்மைகளாக என்னென்ன சிறந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டவரே, இதற்கு ஈடு என்ன செய்வேனா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படியே நம்ம சில ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண போறோம். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
நம்முடைய சபை இடத்துக்காக டிசம்பர் மாதத்துக்குள்ளாக 6 லட்சம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? இன்னும் தீவிரமாக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. டிசம்பர் மாதத்துக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கண்களை மூடி தெய்வத்தை நோக்கி பார்த்து ஒரு ஆறுதோடைக்கப்படுவேன். இன்னொரு 6 லட்சம் 2 மாதத்துக்குள்ள சந்திக்கப்படணும். ஆண்டவரை நீங்கள் சந்திப்பீராக. கேளுங்க, நீங்கள் சந்திப்பீராக. தெய்வா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் சர்வலத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னவரே, ஆண்டவரை ஒரு விஷயமாக தெய்வன் எங்களுக்கு வந்து உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாக உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ராஜா தேவாவினர் தாமே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்று சொல்லுகிறேன். உண்மையே நம்பி இருக்கிறோம். ராஜா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நம்ம சபையில் பலவீனத்தோடு இருக்கிறதான ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவன் நல்ல சரீரத்தில் பரிபூர்ண சுகத்தை நல்ல தீர்க்க ஆயுசுகளை கர்த்தர் தரும்படி ஜெபம் பண்ணவரே, நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணவரே, எங்க சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசிக்கும் நல்ல தீர்க்க ஆயுசை கர்த்தர் தரணும். நல்லா சொல்லுங்க, என்ன தரணும்? நல்ல தீர்க்க ஆயுசு தரணும். நல்ல சொல்லுறவரே, நீதிமான் பனைமரத்தை போல செழித்து ஓங்குவான். தெய்வத்தை நோக்கி பாசம் கண்டவரே, எங்கள் விசுவாசிகளுக்கு கண்டவரே நல்ல தீர்க்க ஆயுசுகளை கர்த்தர் தருவீராக. ஊழியக்காரர்களுக்கு நல்ல தீர்க்க ஆயுசை தருவீராக. வியாதிகளை கர்த்தர் நல்ல மாற்றுவீராக. எல்லாம் செய்கிற சுகத்தை தருவீராக. விசுவாசிகள் மத்தியில் சுகத்தை தருவீராக. அதே போல விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என்ன பண்ணணும்? எப்படி ஆசீர்வதிக்கணும்? பரிபூர்ணமா என்ன பண்ணும்? வசனம் சொல்லு, அளக்கிற அளவின்படியே என்ன பண்ணும்? அளக்கப்படும். அடுத்த வசனம் சொல்லும், அம்மிக்கு குழுக்கி சரிந்து விழும்படியாக. நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட உற்சாகமா இருக்கிறோமோ, ஜபத்துல வேத வாசிப்புல கொடுக்கறதுல எல்லாத்திலும் உற்சாகமா இருக்கும். அதை காட்டில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கை அமுக்கி குழுக்கி சரிந்து விடத்தக்கதை ஆசீர்வாதம். கையை உயர்த்தி ஆண்டவரை ஜெபம் பண்ணுறோம். நாங்கள் ஆண்டவர் கர்த்தர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். பணத்தினால ஆசீர்வதிக்கிறோம். செல்வத்தினால கர்த்தர் விசுவாசிகளை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல விசுவாசம் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நாளில் நம்ம சைக்கிளில் வந்தோம்னா அடுத்த வருஷத்துல பைக்கில் வரணும். விசுவாசத்துக்கு என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். பைக்கில் வந்து காரில் வரணும். என்ன பண்ணோம்? சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. உன்னை ஆபிரகாம் அழைத்து அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனை பெருகவே நம்ம ஆண்டவர் குறைக்கிற தெய்வம் நல்ல பெருக செய்கிறதான தெய்வம். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் விசுவாசிகளை கத்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, வர்த்திக்க பண்ணுவீராக. தெய்வத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் விசுவாசிகள் மத்தியிலே கட்டளையிடுவீராக. நல்ல செய்கிற தொழிலை கத்த ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல கையை உயர்த்தி ஜெபம் ஆண்டவரே. விசுவாசிகள் தொழிலாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் சொந்தமா பிசினஸ் பண்ற ஒவ்வொரு ஆட்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போகில் வர்த்தர் கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. தேவ கிருபை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றுமாய் தாழ்த்தி வருகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அதே போல இன்னொரு ஜெபத்தை பண்ண போறோம். சார்லஸ் நேற்று போன வாரம் சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் ஜான்சி அவங்க மாமனாருக்காக அவங்க போன வாரத்தில் மறித்து விட்டார்கள். அவங்க குடும்ப ஆறுதலுக்காக கையிருக்கிற உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவங்க குடும்பத்தை கற்க நல்ல ஒரு ஆறுதலை கற்று தரும்படியாக நல்ல அனுப்புறது சார்லஸ் அவங்க பாரியில் இருக்காங்க. அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை கற்று தரும்படியாக, தெய்வனோட சமாதான குடும்பத்துக்குள்ளாக இருக்கும்படியாக, தெய்வனுடைய அண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறுதல் கரம் இந்த குடும்பத்துக்கு நேரம் நீட்டப்படும்படியாக சொல்லிக்கிறோம். நீங்கள் முற்றுமாய் தாழ்த்து விரும்பி அப்புறம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார்ந்துக்கிறோம். இந்த நாள் அடுத்த வாரத்திலிருந்து சனிக்கிழமை உபவாச பாஸ்டிங் ப்ரேயர் என்ன பண்ணோம்? கண்டிப்பாக நடைபெறும். 10 மணிலேருந்து என்ன பண்ணோம்? நடைபெறும். எத்தனை பேர் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். சும்மா அப்படி கை தூக்குங்க. ஃப்ரீயாக இருக்கவங்களாம் சனிக்கிழமை தான் சொல்லியிருக்கு. சனிக்கிழமை அப்படி ஃப்ரீயாக இருக்கவங்களாம் கை தூக்குங்க. ஜென்ஸும் வரணும் ப்ரேயருக்கு. ஹல்லேலூயா. கத்தனா ஃப்ரீயாக இருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்துருங்க. சர்ச்சைக்கு வந்துருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேர்ந்து ஜபிக்க போகிறோம். எதுக்காகனா நம்ம விசுவாசி குடும்பங்களுக்காகவும் நம்ம சபைகளுக்காகவும் என்ன பண்ண போகிறோம்? ஜபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜபிக்க ஆசை? கையை தூக்கி கேட்டுங்க. ஆமாம். ஜோஸ்பின் கேத்தரெல்லாம் வந்துடணும். கிறிஸ்டோபர் வந்துடுவோம். எல்லாருமே என்ன பண்ணணும்? வீட்டில் ஃப்ரீயாக இருக்கவங்களாம் என்ன பண்ணுங்க?
ப்ரேயருக்கு வந்துடுங்க. அப்புறம் ஃப்ரீயாக வீட்டில் கொஞ்சம் நான் ஜெபம் பண்ணுவேன். இங்கேருந்து ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே கோளார விட்டுங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. கோளார அனுப்ப சொல்லி ஜெபம் பண்ணுவோமா இல்லை ஆசீர்வதிச்சு வரீங்களா? எத்தனை பேர் வரீங்க? ஓகே, நீங்கள் எல்லாரையும் நான் கைது எல்லாரையும் எதிர்பார்ப்போம். அதே போல இந்த வார்த்தை சாட்சி இருக்குதா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததான கர்த்தர் வாழ்க்கையில் செய்ததான மகத்துவமான சாட்சிகள் இருந்தால் சாட்சிகள் மைக் மைக் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் மீண்டும் ஜெபத்தில் கலந்து கொண்டு இருப்பது அவருடைய கிருபை. அவர் என்னை தூக்கி நிறுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த எல்லா பிள்ளைகளுக்கும் தேவ ஜனங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எனக்கும் ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் என் மனதார நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி. மீண்டும் என்னை இந்த சபையில கொண்டு வந்து நிறுத்தி சாட்சி சொன்ன வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐயா ஆவியானவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை என் மனதிலே நிலைத்திருக்க செய்பவர் நீரானவரே. என்னை மீண்டும் இந்த பூமியிலே வாழ், எனக்காக துதி என்று என் உள்ளத்திலே பேசி என்னை மீண்டுமாக இந்த உலகத்தை வாழ வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு வாஞ்சை அப்பா. உம்முடைய வாஞ்சையே என்னை வாழ வைத்திருக்க ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றிப்பா. ஜெபித்த பிள்ளைகள் யாவருக்கும் என் மனதார எங்கள் குடும்பத்தின் சார்பிலே நன்றி செலுத்துகிற சபை பிள்ளை யாவருக்கும் நன்றி செலுத்துகிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. இல்லை கணக்கு நன்றி கருத்தை நன்றி செலுத்துவோம். அவங்க மாதிரி உடம்பு சரியாமல் ஆஸ்பத்திரியில் தான் இவங்க தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறப்பெல்லாம் அட்மிட் ஆகிறப்ப சொல்லுவாங்க முடியாது முடியாது முடியாது. அல்லேலூயா. கர்த்தரால் முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கின. வேற ஏதாவது சாட்சி இருக்கிறதா? இருக்கிறதா? ஜனமே சபையில் ஒரு சிறு சாட்சியாக எழுப்பின வேலைக்காக கர்த்தர் கொடாக்கூடியாக நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு 9 வருடங்களாக என்னோட பெரிய பையனுக்கு கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கர்த்தருடைய கருத்தில் தான் கொடுத்துட்டு பாஸ்டர்கிட்ட சொல்ல போய் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிடுவாப்புல. இப்படியே 9 வருஷம் கடந்தது. அதனால் நாங்கள் ஆண்டவர்கிட்ட பாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நல்ல ஒரு ஜெபிக்கிற பொண்ணு தான் வேணும், ஒரு சபைக்கு போகிற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கோம். பாஸ்டரும் அது எங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலியாகவே ப்ரேயர் பண்ணுவாங்க. கர்த்தர் ஒரு கடந்த மாதம் 2ஆம் தேதி ஒரு நல்ல மருமகளை கொடுத்து ஒரு ஜெபிக்கிற ஒரு பிள்ளையை எங்களுக்கு கொடுத்துட்டார். கர்த்தரை அதுக்காக கொடாக்கூடியாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செலுத்துவோம். 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு திருமண நாள், கல்யாண நாள், பிறந்த நாள், திருமண நாள் இருக்குதா? சரணம் ஜோமனும் கரங்க வைத்து ஜோமனும் நல்ல கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக தேவக்காரம் இருக்கும்படியாக செய்கிறதான வேலை ஸ்தலங்களை கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதம் தேவன் தரும்படியாக தெய்வத்தை நோக்கி தெய்வ ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படியாக சொல்லிக்கிறோம். ராஜா தேவா வேண்டவரே இப்போ சொல்லிக்கிறோம். ஆண்டவரே பாஸ்தோத்துக்கு நேர்மையோட கர்த்தருடைய காரம் ஆண்டவரே அவர்களோடு கர்த்தருடைய காரம் இருக்கும்படியாக சொல்லிக்கிறோம். செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். கூட இருந்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். வேற ஏதாவது? இன்னைக்கு ரெக்ஸ் நித்யாவுக்கு திருமண நாள். அதுக்காக ஜெபம் கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிக்கும்படியாக ஊழியத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபம் கர்த்தர் கூடி இருக்கும்படியாக தேவா வேணவரே கர்த்தருடைய கருத்தை ஒப்புக்கொள்கிறோம். தேவன் ஆஸ்வதிப்பீராக அழைத்த உண்மை உள்ளவர் அந்த ஒரு மரண பத்தியம் நடத்த இப்போதுமானவர் இயேசு நாமத்தின் பிதாவே. ஆமென். ஆமென். சனிக்கிழமைக்கு பாஸ்டிங் பைக் வந்துடுங்க. அதே போல இந்த நாள்லேயும் வேற ஏதாவது திருமண நாள், பிறந்த நாள் இருக்குதா? இல்லை. சரி, காணிக்கை பகுதிக்காக போகும். இல்லை, எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கையை செலுத்துவோம்.
போட வருகிறவர்கள் பயபக்தியோடு இழந்து வந்து போகணும். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீரே. உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் வழியில் நடந்திடுவேன். நீ பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. படிக்கப்பட்ட காணிக்கைகளுக்காகவும் செய்திக்காகவும் செபஸ்டின் ஜான் அவர்கள் காணிக்கைகளுக்காகவும் செய்திக்காகவும் செய்தி வெளிக்காகவும் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் கொடுத்துருவோம். பைபிள் நீங்கள் தான் கொடுங்க. ஓகேவா? லாக்டவுன் பீரியடில் ஒரு நாள் கூட தவறாமல், ஓகேவா, நான் கிஃப்ட் கொடுக்குறதுக்குன்னா ஒரு நாள் கூட தவறாமல் ஃபுல் வசனத்தையும் எழுதி அனுப்புனதான ஆள்களுக்கு மட்டும் ஏன் சார்பாக கிடையாது, சபை சார்பாக பரிசு என்ன பண்ணலை, கொடுக்கல. நான் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறேன், கிஃப்ட் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கோச்சிக்க கூடாது யாரும். எல்லா பசங்களும் எழுதுனாங்க, ஆனால் எல்லா பசங்களை போகிற இந்த பசங்க என்ன பண்ணலை, எழுதலை. ஏன்னா சில பேர் பசங்க பாதி எழுதுவானுங்க. நான் 50 வசனம் கொடுத்தாலும் 50 வசனமும் எழுதி வரும். அதில் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி தானே வரும். நான் சில இடத்துல ஏதோ டென்ஷனில் வசனம் போடலைனாலும் அந்த வசனத்தை அந்த நாள் வசனத்தை இவங்கள எழுதி மனப்பாடம் பண்ணி ஒப்பித்து என்ன பண்ணுவார்கள், கரெக்டாக வந்துடும். பாக்ஸ் சின்னதாக இருக்கலாம், உள்ள கிஃப்ட் பெருசு, கீழே போட்டு உடஞ்சிடும். காஸ்ட்லி. ஜாய் கெவின் பாஸ்ட் கிஃப்ட் பண்ணுவாங்க. சின்ன பாக்ஸ் இருக்கலாம், 700 ரூபா. Jesus. Hallelujah.
ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம மனசின் வாழ்க்கையில ருசித்து பார்க்கணும். பிரசங்கத்துக்கு முன்பாக ஒரு சிறு பிரசங்கம், கொஞ்சம் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்ரா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள் வாசிக்கும்படியாக எல்லாரும் 25 1 4 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்கு என்றார். நீங்கள் அவரிடத்தில் காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளம் நீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிகப்பு நூலும் பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும். அல்லேலூயா. இப்ப வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செஞ்சார், நான் இது வரைக்கும் நான் ஃபோர்ஸ் பண்ணல, சபை மக்களுக்கு நான் ஃபோர்ஸ் பண்ணல. காரணம் அப்படின்னா சரி ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் தெளிவாக என்ன சொன்ன காரியம், ஒரு சபையில் பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு அடுத்த பையன் பார்க்குற அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு இன்னும் 4 லட்சம் என்ன செஞ்சாகணும், கொடுத்தாகணும். போக ரெஜிஸ்டர் ஃபீஸ் இருக்குது, அது எவ்வளோ வரும்னு தெரியல. நமக்கு எப்படி ஒரு 6 லட்சம் தேவை. ஆனால் 6 லட்சமும் கர்த்தர் சபையில் இருக்குன்றார். 6 லட்சமும் சபையில் இருக்கிறாரு. இந்த 11 லட்சமும் கொடுத்தது கர்த்தர், 11 லட்சமும் கொடுத்தது கர்த்தர். யாரு மூலமானா உங்க மூலமா தான் கொடுத்தார். ஆனா இந்த 6 லட்சம் அப்படி என்பது சபையில் இருக்கு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். சபை மக்களை ப்ரெஸ் பண்ணு. அல்லேலூயா. நம்ம இந்த வருஷத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம். ஆனா கொரோனா இருக்கு, நினைச்சு பாருங்க. எல்லாம் ட்ரெஸ் வாங்குவோம், எல்லாமே செய்வோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, என் வீடு பாலா இருக்கிற பொழுது நீங்க மச்சி பாய்ஞ்ச வீட்டில் இருக்கிறது எப்படின்னு கேட்கிறார். அதனால கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பார்க்கிலும் அதிகமாய் கொடுத்து தேவனுடைய ஆலயத்துக்கு இடத்த சுதந்திரித்து கொள்ளணும். கொடுக்கலன்னு வச்சுக்கிறேன், நானும் பிரதர் தான் போனோம், என்னை பற்றி குறை சொல்லாதீங்க. ஏற்கனவே 1 லட்ச ரூபா வட்டி போட்டாங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ள நம்ம கட்டியாங்க. ஆக ஒவ்வொரு குடும்பமும் குறைச்சலாம் ஒரு 20,000 25,000 வரைக்கும் கர்த்தருக்கு தியாகம் பண்ணும். நம்ம ஒரு தடவை தான் செய்ய போகிறோம். நம்ம பல வருஷம் அனுபவிக்க போகிறோம். இதை நம்மளை விட்டால் வேற யாருக்கும் இது இல்லை. ஸ்தாபனம் நமக்கு கையை விரிக்கவில்லை, திறக்கவில்லை, விரிச்சிருச்சு. ஆனால் நம்ம ஸ்தாபனத்தை நம்மளை கர்த்தரை நம்பியிருக்கோம். கர்த்தர் சபையை கொடுத்துருக்கிறார். அதனால ஸ்தாபனத்தில் நீ ப்ரெஸ் பண்ணதை பார்க்கணும், சபையில் இருக்கிற பொக்கிஷத்தை எடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க 2 மாசத்துக்குள்ள என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஃபேமிலிக்கு 25,000 பார்த்து தேவனுக்கு கொடுங்க. கண்டிப்பா கொடுங்க, நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். அதை 10 மடங்கு ஆசீர்வதிப்பார். அதாவது நீங்க அந்த பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னா எப்படியும் 20,000 ரூபாய்க்கு நீங்க ட்ரெஸ் எடுப்பீங்க. ஒரு ஆளுக்கு 4 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். நம்ம ஒரு வருஷம் கர்த்தருக்கு தியாகம் பண்ணி பாருங்க, 10 மடங்கு ஆசீர்வதிக்கணும் கேளு. கர்த்தர் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. அதே சமயத்துல சில நபர்களை என்ன செய்ய சொல்றாரு, தனியா கூப்பிட்டு பேச அப்படின்னு இருக்காரு. இது பொதுவான கருத்து. உங்களுடைய அதாவது நீங்க இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்பட்டாலும் முதல்ல இந்த 4 லட்சத்தை அவங்ககிட்ட கொடுத்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், பிற்பாடு பார்க்கலாம். அதனால நான் இது பண்ற மாதிரி கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பணத்தை கொடுக்க ஆசைப்படுங்க. இது வரைக்கும் நான் ப்ரெஸ் பண்ணவே இல்லை.
ஆண்டவர் சொன்ன காரியத்தினால தான் நான் சொல்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி ப்ரெஸ் பண்ணியிருந்தா பின்னாடி நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற காரியங்கள் நீங்க கொஞ்சம் மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைங்க, கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். நிச்சயமா இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள அதை சுதந்திரித்து கொள்ளலாம். இதை சுதந்திரிக்கிற பொழுது நம்ம கொடுத்த பணத்தை விட 10 மடங்கு கர்த்தர் நமக்கு திருப்பி கண்டிப்பா கொடுப்பார். மல்கியா 3:10 கர்த்தர் நிச்சயமா நமக்கு கொடுப்பார், கொடுத்தே தீர்வார். இதுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த 2 மாசத்துக்குள்ள ஆண்டவருக்குன்னு ஒரு குடும்பத்துல 25,000 நீங்க பாருங்க. எத்தனையோ கண்ணு காது மூக்கு வாய் இல்லாத தெய்வங்களுக்கு வரி வச்சு 10,000 20,000 கொடுக்கிற சமுதாயத்தை சந்ததியில அவங்க மத்தியில இருக்கிற நம்ம உயிருள்ள தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டலன்னா என்ன செய்யணும், ஒரு ஆலயத்துக்கு இடம் வாங்கலாம் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டுங்க. இது என்னுடைய சுயமா சொன்ன கர்த்தர் சொல்லிதான் நான் இந்த நாள் நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்றேன். ஆண்டோடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல முதல்ல ஜெபத்துல வைங்க. அடுத்தாவது கர்த்தருக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. 2 மாசத்துக்குள்ள நம்ம என்ன செஞ்ச இந்த இடத்த வாங்கிடணும். நம்ம இவ்வளவு பணம் கொடுத்து கடைசியில் இல்லைன்னு போயிடுச்சுன்னா வச்சுங்களேன், இந்த 11 லட்சம் என்ன ஆயிடும், வீணா போயிடும். அதனால நீங்க கொஞ்சம் ஆண்டவருக்கு சிரமம், நீங்க நினைக்கலாம் வேலை ஆண்டவர் கொடுப்பார். நீங்க கர்த்தருக்குன்னு கொடுத்து பாருங்க, நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த மாசத்தோட வாக்குத்தத்தம் யாருக்கு தெரியும்? ஏசாயா 43. கொஞ்சம் மாஸ்க் போடாதவங்க தயவு செய்து மாஸ்க் போட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் மாஸ்க் போட்டாகணும். ஏன்னா அதிகாரம் தானா வராது, கர்த்தர் கொடுத்த அதிகாரம். அதே மாதிரி இதை அதிகாரிகள் போட சொன்னபடினால நம்ம போட்டாகணும். மாஸ்க் போடாம சக்குன்னு ஒரு ஆபீசர் பார்த்துட்டு யாருக்கு இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு 200 ரூபா போடுவாங்க. சபை பாஸ் ஆகி எனக்கு எவ்வளவு போடுவாங்க? 10,000 போடுவாங்க. சபைக்கு 10,000. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 43:5 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. அப்ப உன் சந்ததி எங்கிருந்து வருது? கிழக்கிலிருந்து வருது. உன்னை மேற்கிலிருந்து வர சொல்றேன். அப்ப சென்ட்ரல்ல யார் இருக்கா? சென்ட்ரல்ல யார் இருப்பா? கர்த்தர். இந்த பக்கத்திலிருந்து வாங்க, இங்க இருந்து வாங்க, அவங்க 2 பேரும் கூட்டி சேர்க்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் பிரிவில் இருக்கு, எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டைகள், கலகங்கள், வேறுபாடுகள், பிரிவினைகள் எல்லாம் இருக்கு. ஆனா அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்தை எங்கிருந்து கொண்டு வருவேன்? கிழக்கிருந்து கொண்டு வருவேன், உன்னை மேற்கிருந்து கொண்டு வருவேன். 2 பேரும் எனக்குள்ள என்னுடைய அன்பின் பேரில் உங்களை கட்டுவேன். அல்லேலூயா. அது பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன். இதுதான் நம்ம தலைப்பு பிரசங்கம். பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாத. எதை குறித்து பயம்? இன்னைக்கு பயத்தை எடுத்துட்டோம்னா பலவிதமான பயங்கள் நம்மளை போட்டு என்ன செய்யுது, நெருக்குது. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வியாதியா இருக்கிற சமயத்துல என்ன ஆகும் ஏதாகும் அப்படி. ஆனா தேவன் என்னோடு இருந்தபடினால, ஜெபித்தபடினால அது எனக்கு அவ்வளவா தெரியல. எல்லாம் கர்த்தர் சந்திக்கும். அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள என்ன செய்யணும்? பணத்தை கொடுத்து தீர்க்கணும், பணத்தை கொடுத்து தீர்க்கணும். அப்படி இல்லைன்னா 11 லட்சம் என்ன செய்யணும்? நம்ம பிரயாசப்பட்டதே 2 வருஷமா சேர்ந்த பணம்லாம் என்ன செய்யணும்? போயிடும். அந்த ஒரு ஏக்கம். அப்ப பயன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். சில பேர் பிள்ளைகளை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு, படிக்காம இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஆனா பரீட்சை வர சமயத்துல என்ன ஆகும்? பயம் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நாளைக்கு இன்னைக்கு ஞாயிற்று உட்காந்துருப்பாங்க, நாளைக்கு குழு கட்டணும், அங்க உட்கார்ந்து இருக்க முடியுமா? நாளைக்கு குழு கட்டணும், குழு கட்டணும், குழு கட்டணும். அப்படி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான பயங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. சில பேருக்கு மரண பயம் இருக்கும், சில பேருக்கு வியாதி பயம் இருக்கும், சில பேருக்கு பணங்கள் பயம் ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு என்ன செய்யணும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பயம் என்கிற ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா நீங்க பேனா எடுத்து குறிச்சிங்க. இது சின்ன காரியம் தான் உங்களுக்கு சொல்ல போறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம் தான், ஆனால் சிம்பிளா உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகத்துங்க, பயம் எப்பொழுது தோன்றிற்று? ஒரு கேள்வி. பயம் எப்போது வந்தது? உலகத்துக்கு பயம் எப்போ வந்துச்சு? சரி, 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 8 to 10 வரைக்கும் வாசிங்க. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி கூட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. முதல்ல பயம் என்கிற வார்த்தை ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். அப்ப இந்த பயம், இதுக்கு முன்னாடி பயம் இருந்துச்சா? தேவனுடைய அவர் சத்தத்தை கேட்டு ஓடி அவர்கிட்ட உலாவின ஜனங்கள் இந்த 2 பேரும் ஆதாம் ஏவாளும். ஆனா இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. நான் நிர்வாணியா இருக்கேன், நான் நிர்வாணியா இருக்கேன், நான் நிர்வாணியா இருக்கேன். நிர்வாணம்னா என்ன? பாவம். ஆண்டோடைய கட்டளையை மீறுகிறது. ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு, எல்லா விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கலாம், ஆனா நடுப்புற இருக்கிற நன்மை தீமை அறியக்கூடியதான கனியை நீங்க புசிக்க கூடாது, புசிக்கிறனால சாகவே சாவீர்கள். கேட்டாங்களா? அல்லேலூயா. ஆனா சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. ஏன்? நான் நிர்வாணியா இருக்கேன், நான் நிர்வாணியா இருக்கேன். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அந்த நிர்வாணம் தெரியலையா? அவன் மகிமையின் தேவன் இல்ல, அவர் மகிமையான உடையை தரித்திருந்தார். அவர் தரித்த உடையை நீ என்ன இழந்து போயிட்ட. இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காம கெட்டு போற சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்மோட பேசணும், ஆண்டவர் நம்மோட இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளுக்கு கை கொள்ளணும். அவர்கள் பிரமாணத்தை எடுக்க, அவர் அன்பின் சுவிசேஷத்தை படிச்சு விசுவாசத்தில் தேறினவர்களாய் காணப்படணும், விசுவாசத்தில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். ஆனா ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம புசிச்சாங்க. அதனால பயம் என்கிற விதை விதைத்தது. அந்த பயத்தை விதைத்தது யாருன்னு தெரியுங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். 11வது வருஷத்திலிருந்து 14வது வருஷம் வரைக்கும் வாசி. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்றார், நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீர் உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அல்லேலூயா. இந்த பயத்தை விதைத்தவன். அல்லேலூயா. அப்ப அந்த பயம் என்கிற வார்த்தையே அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. அதாவது தேவனுடைய கட்டளையை மீறுகிற பொழுது, அந்த கனியை சாப்பிட்ட பிறகு, விருட்சத்தின் கனியை சாப்பிட்ட பிறகு பாவம், சாபம், மரணம், வியாதி, பயம் இருக்கிற எல்லா உணர்வுகளும் அவருக்குள்ளாக வந்து விட்டது. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பிசாசு தான் தேவனுடைய, அதாவது தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனபடினால அந்த பயத்தை அவர்களுக்கு விதைத்து அதை அறுக்க செய்துட்டான். ஆதாம் ஏவாளை புசிச்சாங்க, அது என்னாச்சு, மடக்கண்கள் திறந்து விட்டது. அப்ப என்னாச்சு, நிர்வாணமா இருந்தாங்க. உடனே என்ன பயந்தாங்க. அப்ப அந்த பயம் என்கிற வார்த்தையை நீங்க பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த வேதத்துல 365 முறை பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒன்று சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே சில காரியங்களை பயப்படுறோம். இதுல உண்மையான பயத்தை நான் பின்னாடி நான் காட்டுறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த பயத்தை போக்குபவர் யார்? பயம் உள்ள வந்துடுச்சு. பயத்தை விதைச்சவன் பிசாசு, அதை உட்கொண்ட ஆளு மனுஷன். அதுக்கு போக்குறது யாரு? இந்த பிசாசுடைய, அதாவது இந்த பிசாசின் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கிறது யாரு அப்படின்னா 15வது வசனத்தை வாசி. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மாம்சத்துல, தேவனாகிய கர்த்தர் பூமியில மாம்சத்துல வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளிப்படுவார் என்பதை ஆதாமுக்கும் சொல்லிட்டாரு, ஏவாளுக்கும் சொல்லிட்டாரு, சத்ருவாகிய பிசாசுக்கும் சொல்லிட்டாரு. அல்லேலூயா, எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும், அதாவது ஏவாளோட வித்துக்கும் பிசாசோட வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர், அந்த அவர் என்று சொல்றதுதான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அது சிலுவை மரணத்தை குறித்து பார்த்தீங்கன்னா குதிகாலை நசுக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னைக்கு அந்த பயம் உள்ள வந்துச்சோ, இந்த சாத்தான் பயத்தை போட்டானோ, அந்த மனுஷனுக்குள்ள வந்துடுச்சோ, அந்த பயத்தை போக்குவதற்காகவே ஆண்டவர் நினைச்சாரு. அவர் ஜீவக்கனியாய் வந்தார். அல்லேலூயா. அவர் சாப்பிட்டது நன்மை தீமை அறியத்தக்கதான கனி. ஆனா இவரு ஜீவக்கனி. ஆனா ஆண்டவர் சொன்னது அவங்ககிட்ட எப்படி தெரியுமா, தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற 2 கனி இருந்துச்சு. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதனால என்னாச்சுன்னா அதை சாப்பிட்டுவானோன்னு சொல்லி கடைசி வசனம் வாசிங்க. காவல் செய்ய பட்டயத்தை வைத்தார். பாருங்க, அந்த ஜீவக்கனியை திரும்ப பறிச்சு அவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆண்டவர் வேலி அடிச்சார். குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த பாவத்தை நிவர்த்துவதற்கு, அந்த பயத்தை போக்குவதற்கு, பயமில்லாமல் இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் மாம்சத்திலே வெளிப்படணும். அவர் இந்த பாவத்திற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். நியாய தீர்ப்பை அவர் எடுத்துக்கொள்ளபடியாக ஆண்டவர் இந்த தீர்மானத்தை முன்னாடியே செய்தார். அல்லேலூயா. சரி, இப்ப பயம் யாரால வந்துச்சு? பிசாசானவனால. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அதை விதைத்தது பிசாசு. அதை புசித்ததுனால அந்த அவனை நிர்வாணியான பயம் வந்துச்சு. அந்த பயத்தை போக்குறதுக்கு இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அடுத்தபடியாக 3வது காரியம் நாம பார்க்க போறோம். நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள். சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பிறகு அதிகமா ஒன்று செய்யாத திராணி இல்லாத
அவங்களுக்கு வளர்க்காதவங்களுக்கு பயப்படாதீங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, உங்க எதிரிக்கு பயப்படாதீங்க, அல்ல யாருக்கு நீங்க பயப்படாதீங்க. ஆனா நான் பயப்படுறது யாருக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே மத்தேயு சுவிசேஷம் எடுத்துங்க, 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். இதையே தான் அச்சு பொருளாம போட்டிருக்கோம். கொஞ்சம் வாசிக்காதையும் பயப்பட வேண்டாம். அது சரீரத்தை மாத்திரம் கொன்றவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யாருக்கு பயப்பட சொல்றாரு? அவருக்கு தான் பயப்படும், பயத்தோடு நடுக்கத்தோடு. அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற பொழுது ஒரு பயம் இருக்கணும், அவர் ஆராதிக்கிற பொழுது ஒரு நடுக்கம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த பயன்றது வேற இல்லை. நம்ம ஆண்டவருக்குள்ள அப்பா பிள்ளைகள் ஒரு பயம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது, நான் செய்யல, எங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது, அந்த பயம்தான் இருக்கு. ஆனா உறவு, அப்பா பிள்ளைன்ற உறவு யாராலையும் மாற்ற முடியாது. அதே போல பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம நினைச்சிருக்கோம், கரையத்துக்கு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கரையத்தை கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 32. சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி? அல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் கொடுக்க சொந்த பிள்ளைய நமக்கு கொடுத்துட்டாருங்க. அல்லேலூயா. சொந்த ஒரே குமாரன், அவர் மடியில செல்ல பிள்ளையா இருந்தார், அவர் மடியில அவர் செல்ல பிள்ளையா இருந்தார், அவரையே கொடுத்துட்டார் நமக்காக. மற்ற எல்லாத்தையும் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? ஏன் நமக்கு பயம் வரணும்? அல்லேலூயா. ஏன் நமக்கு பயம் வரணும்? ஏன் நமக்கு துக்கமா இருக்கணும்? எதுக்கு நம்ம சுகமா இருக்கணும்? அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படக்கூடாது, எதை குறித்தும் பயப்படக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். என்ன வார்த்தையை பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள அதான் இருக்கணும். நம்ம ஜெபம் பண்றப்ப என்ன செய்யணும்? அழுகிறோம். அழுகிறதுக்குன்னு ஒரு ஜெபம் இருக்கு. சரி, அழுகிற ஜெபம் என்னன்னு தெரியுங்களா? ஆத்துமாதாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழணும். ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழுதார், கண்ணீரிட்டார். அல்லேலூயா. ஆமென். கோரேசரை நாட்டை பார்த்து ஆண்டவர் கண்ணீரிட்டார். பெத்சாயிதாவை பார்த்து கண்ணீரிட்டார். இது உங்களுக்கு செய்யணும், தீரு சீதோனுக்கு இது செய்யப்பட்டிருந்தா அவங்க எப்பொழுதும் என்ன செஞ்சிருப்பாங்க? மனம் திரும்பி இருப்பாங்க. அல்லேலூயா. மனம் திரும்பி இருப்பாங்க. அவர் அழுத நோக்கம் அதுதான். லாசர் கல்லறையில வச்சு அழுதது இருக்காரு. லாசர் உயிர்ப்பிக்க முடியாது அழுதாரு. ஜனங்கள் அழுதாங்க, அழுகுறவங்களோட சேர்ந்து அழுதாரு. அதோட மாத்திரம் இல்ல, குருடனை குணமாக்குறவர் இவருக்கு இங்க இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? அவருடைய அவிசுவாசம் அங்க காணப்படுது. ஆண்டவரை இவர்கள் மத்தியில் என்ன செய்யறா? கொஞ்சம் எடுத்து வாசிப்போமா? லூக்கா யோவான் 11. எதுக்காக ஆண்டவர் பாருங்க, அது உயிர்ப்பிக்கிற முன்னாடி பாருங்க. எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்க போகும். இயேசு கண்ணீர் விட்டார் என்றார்கள். குருடனுடைய கண்களை திறந்த இவர் என்றார்கள். அப்பதான் இன்னும் அவிசுவாசமா இருக்காங்களே, இன்னும் அவிசுவாசமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கி வந்தா. அல்லேலூயா. அப்புறம் பார்த்து என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, லாசரே எழுந்திரு. அவர் சொன்ன உடனே எல்லாமே நடக்குது. அல்லேலூயா. பயம் நமக்கு இருக்கக்கூடாது, ஒரு பயமும் நம்மகிட்ட காணப்படக்கூடாது.
பயத்தை விதைக்கிறவன் பிசாசு, பயத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தா கர்த்தர். அதனால்தான் பயப்படாதே 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாருக்கு நீ பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும், ஏசப்பாவுக்கு பயப்படணும். ஏன் ஏசப்பாவுக்கு பயப்படணும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாவம் செய்யாம இருக்கணும். எங்க அப்பாவுக்கு இதை செஞ்சா பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு சிகரெட் குடிச்சா பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு மதுபானம் பண்ண பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு பெருந்திட்டு பிடிக்காது. எல்லாத்துலயும் ஒரு கட்டுப்பாடா இருக்கு பார்த்தீங்களா பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க வருங்காலம் ஜெயமாவே இருக்கும். ஏன் அப்படின்னா தகப்பனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யலாம். அதே மாதிரி நம்ம பரலோக தகப்பனுக்கு பிடிக்காத காரியங்கள் பாவம். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தத்தை தான் பார்க்கிறாருடைய பாவத்தை ஒரு நாள் நம்மகிட்ட காணக்கூடாது இருக்காரு. அல்லேலூயா. பாவத்தையே பார்க்க கூடாது. என் பிள்ளை பரிசுத்தமான பிள்ளை. எனக்கு எத்தனையோ துன்மார்க்கமான பிள்ளைகளை குறித்து தாய் தாப்பட்ட போய் உன் பிள்ளை அப்படி என் பிள்ளை செய்யவே இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணி எதிர்க்கிற ஆட்கள் இருக்காங்க. துன்மார்க்கமான பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ண. அல்லேலூயா. ஆனா நம்முடைய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன், அவரை போலவே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார். அதனால்தான் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. நம்ம பாவத்துல விழுந்து 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 திரும்ப ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை 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 சொல்வதை பார்க்கலாம். பாவம் செய்யாம நீங்க ஆண்டவரை கேட்டு பாருங்க, உங்க ஜெபங்கள் கேட்கப்படலன்னு கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் செய்வாரு. பாவம் செஞ்சுட்டு ஜெபம் பண்றவங்களே கேட்பாரு. இல்லையா? அது ஏன் அப்படின்னா அது ஒரு இரக்கத்தினால கர்த்தர் செய்யறாரு. ஆனா இந்த பூமிக்குரிய காரியத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம், பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. பாவம் செஞ்சுட்டு பரலோகத்துல என்ட்ரு பண்ண முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தர்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இந்த பாவத்தை போக்குகிறது கர்த்தர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்கள் யார்? அல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ளணும். ஒரு காரியம் இருக்குன்னா அதை மேற்கொள்றதுக்கு யாரு? எடுத்து வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசானவனை நமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு அடிமைத்தனத்தில் உள்ளானவர்களுக்கு யாவரை மீட்கும்படி. ஆமென். அல்லேலூயா. அப்ப மரண பயத்தில் நிறைய பேர் அடிமைப்பட்டிருக்கோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சளி பிடிச்சிருச்சா, காய்ச்சல் வந்துருச்சா, கொரோனாவா இருக்குமா? அல்லேலூயா. நிறைய பேருக்கு அதான் இருந்தாலும் இல்லாட்டி என்ன செய்றாங்க டாக்டருங்க, நீங்க ஒரு வாரத்துக்கு போய் தஞ்சாவூர்ல இருந்துட்டு வாங்க, தனிமைப்படுத்திட்டு வாங்க. இது இப்படி ஆயிடுச்சு. சாதாரண காய்ச்சலுக்கும் சளிக்கும் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் மாத்திரை மருந்து கொடுத்துட்டாங்கன்னா இந்த கொரோனான்னு சொல்ற ஒரு வார்த்தை நம்ம இந்தியாவில் இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் 2 நாள் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே என்ன செய்றாங்க, நீ ஜிஹெச்சுக்கு போ, டாக்டர் பார்க்க மாட்டார். தஞ்சாவூர்ல ஒரு டாக்டர் இருந்தாரு, காய்ச்சல் அப்படின்னா ஓடு 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 ஓடு, இங்க வந்து பறக்க விடாது பறக்க விடாது. என்ன அல்லேலூயா. கொஞ்சம் இதெல்லாம் பாருங்க, பயம் வரக்கூடாது. வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு என்ன சொல்றாரு? மரணத்துக்கு அதிபதி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை நம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஒரு காரியம். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி அப்படியானார். ஆமென். அல்லேலூயா. அப்ப மரண பயம் இருக்கிற அந்த மரண பயத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறது யாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை கட்டியா பிடிச்சுக்கணும். அவருக்கு தான் பயப்படணும். இயேசு கிறிஸ்துக்கு தான் பயப்படணும். ஏன்னா அவர் தான் நடத்துவை, அவர் தான் தீர்க்கிறதுக்கு.
அவர் தான் சிங்காசனம், வெள்ள சிங்காசனத்தில் உட்கார போறாரு. அவர் தான் நியாயாதிபதியா வரப்போகிறார். அவர் தான் நியாய தீர்ப்பு செய்யப்படுகிறார். ஏன்னா ஓ பாவத்திற்காக, யார் பாவத்திற்காக, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்திற்காக அவர் பரிகரித்தபடினாலே அதை கர்த்தராகிய தேவன் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. நாங்க பட்சபாதமே கிடையாது. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டோம்னா ஐயா அவ்வளவுதாங்க. அவர்கிட்ட நிக்க முடியாது. ஐயா நான் ரெவரண்டு, நான் பாஸ்டர், நான் பெரிய விசுவாசிகள், அப்படி இப்படி ஒண்ணும் கிடையாது. அங்கே சிங்காசனம் என்ன கர்த்தர் சொல்றாரு, நம்ம தான் மனம் திரும்பணும். ஆண்டோடைய அன்பை நிறைய பார்க்கணும். தேவ பிள்ளைகளை வேதத்தை வாசிங்க. நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாவது படிச்சு ஒரு வசனத்தை நீங்க என்ன செய்றீங்க, மனனம் பண்ணி அந்த ஒரு வசனத்தை நீங்க தியானம் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில பாவம் உங்க கிட்ட வராது. அல்லேலூயா. பாவம் வராது. வேதம் படிக்காம இருக்காதீங்க. ஆண்டவர் கேட்பாரு, வேதம் படிக்கலன்னா ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. வேதம் நான் படிக்கல, நான் சவுத்த மட்டும் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா, அவர் பேசுவதற்கு நம்ம இடம் கொடுக்கல. அவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கல. அப்பன்னா அவர் என்ன செய்யறான், அசட்டை பண்ண போயா. நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு அதிகாரம் உள்ள, அதாவது ஒரு முதலமைச்சர் வச்சுங்களேன், அவர் வார்த்தையை ஒரு அதிகாரி கேட்கல, அடுத்த நிமிஷம் என்ன ஆகும், டிஸ்மிஸ் தான். அப்ப நம்ம தகப்பன் எவ்வளவு நன்மையான காரியத்தை நமக்கு வச்சிருக்காரு. அவர் பேச நீ பேசாத, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அவர் எவ்வளவு அசட்டை பண்றோம். தயவு செய்து எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சு ஒரு வசனத்தை நீங்க என்ன செய்றீங்க, தியானிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அல்லேலூயா சொல்றேன், எந்த காரியமும் தீமையான காரியமும் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. பிராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருந்து பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக போக்கையும் சோதனையோடு கூட அதை தப்பித்துக் கொள்ள போக்கையும் உண்டாக்குவார். அப்ப நம்ம வேதத்தை படிக்கணும், வேதத்தை ஆராயணும், வேதத்தை ரசிக்கணும், வேதத்தை ருசிக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனையோ செல்போன்ல வச்சுட்டு என்ன பார்த்துட்டு இருக்கோம், காமெடியை பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தூக்கி எல்லாத்தையும் போடுங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய இந்த ஆன்லைன் போனவங்க கத்தர் கொடுத்தது, நல்ல செய்தி கேட்கலாம், ஆண்டோட வசனம் கேட்கலாம். சில காரியங்களுக்கு கையிலே அந்த பைபிள் இருக்கு, அதை வச்சுக்கலாம். கண்கார்டன்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். வேத ஆராய்ச்சி இருக்கு, அதை பார்க்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு கண்ணா முன்னாடி நம்ம குப்பையும் கூலத்தையும் கொண்டு போட்டு நம்ம மைண்ட்ல வச்சு நம்ம மைண்டை ஒரு குப்பை தொட்டியா மாறிடும். அல்லேலூயா. மைண்ட் நம்ம போயிடா குப்பை தொட்டி, வெளியில இல்ல, குப்பை தொட்டில போனாதான் நிறைய ஈ இருக்கும். ஈ நம்ம மேல வந்து உட்காந்துன்னா என்ன, வியாதி வரும், வைரஸ் வரும். அதே மாரி மூளை ஆக்கிடாதீங்க. கண்ணா முன்னாடி காரியங்களை பார்க்காதீங்க. இன்னைக்கு பாருங்க ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, யூஸ்ஃபுல், இதெல்லாம் தேவைதான். ஆனா அதே சமயத்துல இல்லாத அருவறுப்புகளும் உள்ள இருக்கு. அந்த அருவறுப்புகளை நீக்கி போடுங்க. இந்த ஆப்பெல்லாம் காப்பி பண்ணி போடுங்க, தேவை இல்லை. அது நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகாது, நரகத்துக்கு தான் கொண்டு போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப பயப்படுகிறவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பயப்படுபவர்கள் மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும், இப்ப நம்ம வாசிச்சோம். அதே மாதிரி ரோமர் எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்களேன். 8:15. அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்குரிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையவர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா நமக்கு அப்பா பிதாவை கூப்பிடுறதுக்கு புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 6வது காரியம், முதல் காரியம் என்ன பார்த்தோம், பாவத்தை பயம் எப்பொழுது வந்தது,
பயத்தை விதைத்தவன் யாரு? மூணாவது பயத்தை போக்குபவர் யாரு? நாலாவது காரியம் யாருக்கு பயப்பட வேண்டும்? அஞ்சாவது காரியம் பயத்தை மேற்கொள்வது எப்படி? நீ அப்பா ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட்டா உங்க பயமே வராது. நீங்க பாருங்கள, ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கலாம், தனியா இருந்து நீங்க மிரட்டுங்க, பயப்படுவான். அவங்க அப்பாவது அம்மாவோட இருந்து நீங்க மிரட்டிங்கன்னா அவனை என்ன செய்வான்? சின்ன பிள்ளை, 2 வயசு பிள்ளை இருக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் அவன் நமக்கு பிதாவா மாறிட்டார்னா, அவனோட பிள்ளையா மாறிட்டோம்னா, அவனோட புத்திர சுவீகாரம் நமக்கு வந்துடுச்சுன்னா சாத்தாலும் நமக்கு ஆளுக்கிறது. அல்லேலூயா. அதை மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடுத்தபடி பாருங்க, 6வது காரியம், ஜெயம் பெறுகிறவர்கள் யார்? யாரு ஜெயம் பெறுவா? பயத்திலிருந்து யாரு ஜெயம் பெறுவா? எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி உங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியோட ரத்தம் நமக்கு கழுவப்பட்டிருக்கணுங்க. ஆட்டுக்குட்டியோட ரத்தம், சாட்சியின் வசனம், இதெல்லாம் நம்ம பயத்திலிருந்து மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த வியாதிப்படுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னே அவர் என்ன சார், இது நெகட்டிவ் கரோனா, அதனால நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு 5 நாள் தஞ்சாவூர் போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாரு. உடனே பிரின்ஸு ரெக்ஸு இவங்கெல்லாம் அவங்க டாக்டர் ஃப்ரெண்டுங்கள்ட்ட மெட்ராஸில் அடிச்சு பார்த்து அவங்க ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இது கொரோனா இல்லை, கொரோனா வருவதற்கு அதை அப்சர்வ் பண்ணுவதற்கு கூடிய காரியம் இருக்குது, அதனால நீங்கள் அங்கெல்லாம் அனுப்பிச்சிடாதீங்க, வீட்டில் தனிமைப்படுத்தி வைங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுதின அந்த மாத்திரை மருந்தெல்லாம் பார்த்து இது நல்ல மாத்திரை தான், இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த பயமானது என்ன இருந்துச்சு? ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இந்த புல்பிட்டில் நிற்பனா, திரும்ப பிரசங்கம் பண்ணுவானா, திரும்ப நாங்கள் எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம், பணம் கொடுத்துருக்கேன் மீதி கொடுக்கணுமே, அநேக காரியங்களை கொண்டு வந்து மைண்டுக்கு வருது. ஆனால் ஆண்டவர் ஒன்று, அவரோட ஜெபம் பண்ணி இந்த ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் அந்த பாட்டை மணி கணக்காக பாடிட்டு இருந்தேன். தூக்கம் வராது. 1 மணி நேரத்துக்கு வந்து எந்திரிச்சு இப்படி படுத்தாலும் தூக்கம் வராது, அப்படி படுத்தாலும் தூக்கம் வராது. ஆண்டவர் பார்த்துல அழுவேன், ஆண்டவரே அப்படின்ட்டு. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே தூக்கம் வரும். 6 மணி இருக்கு, 3 மணி நேரம் தான். அது மேலே திரும்பி ஏன்னா தனிமை அப்படிப்பட்டதான காரியம். என் சிஸ்டர் தான் எல்லாமே இது பண்ணது. டென்சியா இவங்க தான் கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, வாங்கிட்டு இது பண்ணிடணும், அதை செய்யணும், எல்லாமே அவங்க வரப்போ கை க்ளோஸு மாஸ்க் போட்டுக்குவாங்க, இதெல்லாம் செய்வாங்க, எல்லாம் செஞ்சாங்க. தனிமைப்படுத்தி 21 நாள் அது முடிச்சு. அல்லேலூயா. அப்போ பாருங்க எவ்வளோ வேதனை தனிமையில் இருக்கிறப்ப. ஆனால் ஒரு காரியம், ஆண்டவரோட இணைந்திருந்தது தான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டது, அநேக காரியங்களை காட்டிய காரியங்கள். இதுல எனக்கு ஒரு மன நிம்மதி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயத்தை ஜெயம் எதை யார் ஜெயம் பெறவங்க? மரணமே நேர்ந்தா இருந்தாலும் சரி. அது வாசிக்க திரும்ப 11 வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியனுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் மரணத்தை ஜெயித்தார்கள், சத்துருவை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள், மனிதர்களை ஜெயித்தார்கள். இவங்க தான் ஜெயம் பெற்றாங்க. இவங்க தான் பயத்திலிருந்து ஜெயம் பெற முடியும். அவர் ரத்தத்தினால கழுவப்படணும். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால கழுவப்படணும். 2வது அவருடைய சாட்சி வசனத்தை வச்சு செபிக்கணும். இந்த வசனங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 ஜெபம் பண்ணுவேன் நான்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, பயப்படுகிறவர்கள் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாம் இருக்குது. இதுக்கு நான் கொஞ்சம் அதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்யூனியன் சரி சொல்றோம். வாசிங்க. ஒன்று, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற ஆமென் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். சரி, பயப்படுகிறவர்கள் இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் பயப்படுகிறவர்கள் போட்டிருக்க? எதை பார்த்தாலும் பயப்படுறவங்களுக்கா? எதை பார்த்தாலும் பயப்படுறாங்களா? பரவாயில்ல போக முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா நிருபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருங்கள், அதிகாரிகளுக்கு பயந்துருங்கள், துன்மார்களுக்கு கொஞ்சம் பயந்துருங்க அப்படின்னு போட்டிருக்கு. இதில் பயப்படுறது யாரு? பாவம் செய்கிறவங்க. எதனால அவங்க பாவம் செய்யறது? எப்படி அவங்க பயப்படணும்? இன்னைக்கு பாவம் செய்கிறவங்க தான் தண்ணியை போல பருகிறாங்களே. இன்னைக்கு பாவத்தை அதாவது பாவத்தை செய்கிறவங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருக்காங்களே. பாவம் செய்கிறவங்க தானே ஒரு பொய்யை சொல்லிட்டு ஒரு பெரிய சொத்தை அபகரிச்சுக்கிறாங்களே. ஒரு கொலை செஞ்சு பொருளை அபகரிக்கிறாங்களே, திருடி பணத்தை சேர்த்துக்கிறாங்களே, கொள்ளடிக்கிறாங்களே, அவங்க தான் நல்லா இருக்காங்க. நினைச்சு பாருங்க. இதுல பயப்படுகிறவர்கள் யார்? கொஞ்சம் வேலை கொடுக்குறேன். யார் இதுல பயப்படுறாங்க? அல்லேலூயா. நான் புறச்சாதியிலிருந்து ஆண்டவர்கிட்ட வந்திருக்கேன். ஆண்டவர்கிட்ட வந்தோடனே என் சாமிக்கு அந்த சாமிக்கு ஒத்துக்காது அப்படின்னு பயப்படுறாங்க. வந்த பிறகும் புறச்சாதியிலிருந்து வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்ததுனால தானோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. அடுத்தப்பல நம்ம போயிட்டோம்னா நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க, அதனால வேணாம் இது வேணாம். சொந்த பந்தத்துக்கு பயந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்கல்ல அவங்க. அடுத்தபடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம நல்ல அதாவது தேவனோட ராஜ்யத்திற்கு குறித்து நம்ம பேசுவதற்கு அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க, சொல்ல முடியாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அதுவும் செய்ய முடியாது, செய்ய மாட்டோம். ஆனால் அவனை பற்றி எல்லாம் காரஞ்சாரமாக பேசிட்டு இருப்போம், அல்லையில பயம் இல்லாமல் பேசுவோம். அப்போ பயப்படுறதுன்னா உலகத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட வந்தோடனே ஏதாவது ஒரு காரியங்கள் நமக்கு வந்துச்சுன்னா இதனால தான் வந்துச்சு, நான் அதை விட்டுட்டு இங்கே வந்த பாருங்க இதனால தான் வந்துச்சு அப்படி நினைச்சு பயந்து பின்மாற்றத்துக்கு போறாங்க பாருங்க. அவங்களை குறித்து தான் பின்மாற்றத்துக்கு போய் நான் அங்கே இருந்தேன்னா நல்லா இருந்திருப்பேன், இங்கே வந்ததுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இல்லை இங்கே வந்ததுனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் திரும்ப என்ன செய்ய போகிறேன், நான் இருந்த இடத்துக்கே போகிறேன் அப்படின்னு போகிறாங்க பாருங்க. அவங்கள குறித்து சொல்லணும். அல்லேலூயா. இந்த சமுதாயத்திலிருந்து விளக்கிடுவாங்கன்னு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் வந்ததுனால தான் இந்த காரியம் எனக்கு வந்துச்சு, இனிமேல் சாமி எனக்கு வேணான்னு சொல்லி திரும்ப போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்து பேசுறதுனா பயப்படுகிறவர்கள். அவங்க என்ன செய்ய முடியாது, பரலோராட்சி செய்ய முடியாது. நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், எல்லாமே தான் செஞ்சேன், ஏன் அப்புறம் சபையில் நினைச்சதில்ல, எனக்கு இதுமாரி காரியம் வந்துச்சு, எனக்கு அந்த சாமியை விட்டு வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு அப்படி நினைச்சு பின்மாற்றத்தில் போறவங்களை குறித்து தான் பயப்படுகிறவர்கள். அல்லேலூயா. அப்ப இவங்க தான் பயப்படுவாங்க, என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ அப்படின்ட்டு. அல்லேலூயா. அவங்க தான் பயப்படுகிறவர்களும் அதே சமயத்தில் ஆண்டவர் மேல அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க, விசுவாசமா இருக்க மாட்டாங்க, அவங்க அவிசுவாசமா இருப்பாங்க. செத்தாலும் ஆண்டவருக்கு தான் துணிச்சல். நான் செத்தாலும் கர்த்தருக்காக நான் கால் எடுத்து வச்சுட்டேன், கலப்பையில கை வச்சுட்டேன், பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். பின்னாடி திரும்பி பார்த்தா லோத்தோட மனைவி வாழ்க்கை என்னாச்சு,
ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல எகிப்து தேசத்திலிருந்து வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கு மோசே போனவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நாங்க அங்கே இருந்த தாவல நாங்க என்னாச்சு வனாந்தரத்துல விழுந்தாங்க. அல்லேலூயா, வனாந்தரத்துல விழுந்து போனாங்க. அவங்க கானான் தேசத்துக்கு போக முடியல, சேர வேண்டிய தேசத்துல போக வனாந்தரத்துல மடிஞ்சு போனாங்க. அல்லேலூயா, இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, மோசைக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னு தெரியல, எங்களை வழியை நடத்துறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்குன்னு சொல்லி கண்டுகுட்டியை உண்டாக்கி இப்படி செய்த ஆட்கள் என்னாச்சு, ஆண்டவர் சங்கரித்து போட்டார். அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க. உலகத்தை குறித்து பயப்படுறது, மற்ற காரியங்களை குறித்து பயந்து கர்த்தர்கிட்ட பயம் இல்லாதபடிக்கு துணிகரமாக இருக்கிற காரியங்கள் தான் பயப்படுறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னா அவிசுவாசிகளாய் இருப்பாங்க. அவங்க என்ன காரியம் செய்வாங்கன்னா அருவருப்பான காரியங்களை செய்வாங்க, கொலைபாதகரா இருப்பாங்க, விபச்சாரக்காரங்களா இருப்பாங்க, சூனியக்காரங்களா இருப்பாங்க, விக்கிரக ஆராதனைக்காரா இருப்பாங்க, பொய்யரா இருப்பாங்க. இவங்கெல்லாம் எங்க போவாங்க அப்படின்னா இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த பயத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன மீட்டு ரட்சித்தார். இந்த பயத்தை ஆண்டவர் நீக்கிட்டார். அவரு நம்மை ஆதரிக்கிறபடினாலே நமக்கு வருகிற எல்லா மரணம், பாடுகள், சாபங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்த அந்த சாபங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே அவருக்கு தீர்த்தார். வசனம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அந்த சாபத்தை, பாவத்தை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோர குறிச்சு சுமந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நமக்கு இந்த பயம் என்கிற காரியம் வராம ஆண்டவரை பார்ப்போம். உனக்கு அர்ப்பணிக்கும் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறவர்கள் பரிசுயாக பந்தியில் தரும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பந்தியில் இல்லாதவங்க பின்னாடி உட்காந்துங்க, பந்தியில் இருக்கிறவங்க அப்படி பின்னாடி உட்காந்து கொள்ளுங்க. இதை முடிச்சோன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தோட பந்தியில் இருக்கிறவர்கள் வரிசையாக